Okay. So welcome to Sri Krishna Academy. So ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2026 கேட் அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ தாங்க, சரியா? ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் வீடியோ, நம்ம இன்ஸ்டியூட்டில் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் திருச்சியில் பார்த்தீங்கன்னா இடமலைப்பட்டி புதூர் அப்படின்ற இடத்துல இருக்குங்க. எப்படி சார் ரீச் ஆகுறது? திருச்சியோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்கிட்டு அஸ்வின் ஸ்வீட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி வந்து ஆட்டோ இருக்கும். ஸோ அப்படியே வெளியிலேயே வந்தீங்கன்னா சங்கீதாஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் பஸ் நிற்கும். அதில் வந்து இடமலைப்பட்டி புதூர் பஸ் கேட்டிங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து இறக்கி விட்டுருவாங்க. பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அப்படியே ஆப்போசிட்லேயே ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சந்தைன்னு ஒரு இது இருக்கும். ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்கும். 2 பில்டிங் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய பில்டிங்காக இருக்கும். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஜான்சி பிளாஸாவில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்கும், சரியா? ஸோ ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா எப்படி சார் காண்டாக்ட் பண்ணுறது? ஸோ ஆஃப்லைன் அப்படின்னாலுமே ஆன்லைன்னாலுமே யூ கேன் காண்டாக்ட் தீஸ் ஃபோன் நம்பர். ஸோ 9345804591. இன்னொரு நம்பர் வந்து 9791720782. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ சிவில் மெக்கானிக்கல் இதை காண்டாக்ட் பண்ணுங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. எலக்ட்ரிக்கலும் ஈசி டிபார்ட்மெண்ட்டும். ஓகே. ஸோ இதில் என்ன சார் சொல்ல போகிறேன், கேட் 2026 பற்றிட்டு உங்களுக்கு ஃபுல் அவேர்னஸ் வீடியோங்க, ஓகேவா? அதாவது நம்ம வந்து ஒரு டெமோ ஒர்க் ஷாப்பும் எடுக்க போகிறோம். 3 days கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ 23 February 20 ஸோ 2nd March 9th March இதில் வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அவேர்னஸ் செஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ கேட்டை பொறுத்து, ஓகேவா? கேட்னா என்ன, அந்த எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும், ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் நடக்கும், உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது இது முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா. ஸோ இதை பற்றின ஃபுல் ஃப்ளட்ஜுடு இன்டெப்த் டிஸ்கஷன் இருக்குங்க. ஒரு half a day ஒர்க் ஷாப் இருக்கும். ஸோ ஒர்க் ஷாப் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 1 வரைக்கும் இருக்குங்க, சரியா? ஸோ இதுக்கு வந்து எதாவது பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப் தான். நீங்கள் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணணும்னு விரும்புறீங்க, கேட்டை பற்றின ஒரு ஐடியா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாங்க, இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணிட்டு இது பண்ணலாம். சரி, எப்படி சார் இதில் என்ரோல் பண்ணுறது? என்ரோல் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் சாரோட நம்பருக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய நேம், நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க, இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க அது, இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு ஸோ காலேஜ் எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்களோ இது பண்ணுங்க. ஒர்க் ஷாப் வந்து நீங்கள் 2-3 அட்டன் பண்ண முடியும். திருச்சியில் இருக்கிறவங்க லைவ்ல வந்து அட்டன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ திருச்சியிலிருந்து வர முடியாதவங்க, ஸோ வெளியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மோட் ப்ரிஃபரபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் மோடில் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ண முடியுங்க, இந்த இடத்துல நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இதில் என்ன பெனிஃபிட்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா டிஎன்பிசியில் வந்து சர்டைன் நம்பர் ஆஃப் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் எழுத முடியும், டெக்னிக்கல் போஸ்ட். அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் இருக்கிற ரேங்கிங்ஸும் ஸ்டேட் லெவலில் இருக்கிற ப்ரிவிலேஜஸும் வேறு. இதுவே நீங்கள் கேட் மூலிமா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேட் மூலிமா போகும்போது நீங்கள் வந்து போகிற ரேங்கிங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு ரேங்கிங்கில் போவீங்க, இன்கேஸ் பிஎஸ்சி போகிறீங்க அப்படின்றப்ப. இல்லை நான் கேட் ஸ்கோர் வச்சுட்டு ஐஐடிஸ் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஐஐடிஸ் என்ஐடிஸ் போக முடியும், சரிங்களா? இது இல்லாமல் கேட் ஸ்கோர் வச்சுட்டு நீங்கள் அப்ராட்லேயும் படிக்க முடியும். அதாவது உலகத்திலேயே ஒரே எக்ஸாம் டபுள் பெனிஃபிட் தருது அப்படின்னா கேட் எக்ஸாம் மட்டும்தான். நீங்கள் டிஎன்பிசி எழுதிங்க அப்படின்னா ஒரே பாசிபிலிட்டி ஜாப் போகிறது, ஓகேங்களா? இதுவே டான்செட் எழுதுறீங்க அப்படின்னா ஒரே பாசிபிலிட்டி காலேஜ் போகிறது. கேட் மட்டும்தான் காலேஜும் போய்க்கலாம், ஜாபும் வாங்கிக்கலாம், ஸ்டேட்லையும் ஜாப் வாங்கிக்கலாம், சென்ட்ரலையும் ஜாப் வாங்கிக்கலாம், ஸ்டேட்ல இருக்கிற காலேஜும் ஜாயின் பண்ணிக்கலாம், சென்ட்ரல் இருக்கிற காலேஜும் சென்ட்ரல் இருக்கிற ஜாப்ஸும் காலேஜும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஐஐடி சென்ட்ரல் ஜாயின் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் கேட் ஸ்கோர் வச்சுட்டு அப்ராட்லையும் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு எம்டெக் எம்எஸ் பிஹெச்டி பண்ண முடியும், ஸ்கோரர்ஸ் பண்ண முடியும், சரியா? இந்த பெனிஃபிட் கேட் கொடுக்கறதுனால இதை வந்து இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக வீடியோ போட்டிருக்கோம். தமிழ்நாடு பீப்புள்ஸ் கிட்ட கேட்டை பற்றின அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதனோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎஸ்யூஸ்க்கான கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 160+ பிஎஸ்சி இருக்குங்க, Tier 1 பிஎஸ்சி. இந்த பிஎஸ்சி எதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பீப்புள்ஸ் அதிகமாக இல்லை. ஏன் அப்படின்னா கேட்டை பற்றின ஒரு ப்ராப்பரான புரிதல் இல்லாதனால தான், சரியா? ஸோ இந்த டெமோ அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கஸ் பண்ணுவோம், சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ். அதே மாதிரி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் டிஸ்கஷன் இருக்கும், சரியா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றின மறுபடியும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கோ இல்லை இந்த நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அவங்க ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க, சரிங்களா? என்ரோல் பண்ணுறதுக்கு அகைன் ரிப்பீட் பண்ணுற ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, உங்கள் டிபார்ட்மெண்ட், இயர் ஆஃப் பாசிங், பாஸ் அவுட் ஆகிட்டீங்கன்னா எந்த இயர் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க, அதே மாதிரி காலேஜ், சரிங்களா? இதே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங் பதிலாக என்ன பண்ணுங்க, எந்த செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கீங்க, எத்தனை இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, இதை போட்டுட்டு இதை ஒரு மெசேஜ் போடுங்க. ஸோ அவங்க வந்து உங்களை என்ரோல் பண்ணிப்பாங்க. ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 to 1 வரைக்கும் இது இருக்குங்க அவேர்னஸ் செஷன். சார் எனக்கு இந்த டேட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா யூ கேன் அட்டெண்ட் த டெமோ செஷன் ஆர் த ஒர்க் ஷாப் செஷன் அட் March 2 and March 9 2 டேலுமே அட்டன் பண்ண முடியும், சரியா?
நீங்க ஏதாவது ஒரு நாள் அட்டன் பண்ணினாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதை பேஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபர்தர் ஸ்டடிஸை நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.